வெல்கம் டு நம்ம சேனல். அப்புறம் அப்படி யார் சொல்லுவா? ஹாய் மக்களே, உங்களை மாதிரி நமக்கு இன்னைக்கு எஸ்பிஐ பொங்கல் மக்கள் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்காங்களா? 12:20 ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரீனா மேமுக்கும் ஃபீவரு, அப்புறம் மணி ப்ரோ அவரும் மெயின்ஸ் போகிறாரு. ஸோ இன்னைக்கு சோலோவாக தான் வந்திருக்கேன். செல்ஃபியில் தான் ரிவ்யூ எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அட்டம் போட்டிருக்காங்க, எப்படி ஏது என்ன அப்படின்னு. ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்லாட் போகிறவங்க அந்த வீடியோ பார்க்காதீங்க, கூலாக போய் எழுதுங்க. நம்ம இன்டர்வியூ வந்து மாக் இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் கோயம்புத்தூரில் 22 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு காந்திபுரத்தில் நடக்குது. அப்படி தனியாக டீட்டெயில் வீடியோஸ் போடுவோம். இந்த மாதிரி நம்ம மெகா லைவ் கிளாஸ் கோர்ஸ்மே பொங்கல் ஆஃபர் போட்டுருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. கனிஷ்மாவா? பரவாயில்ல, இவங்க அம்மா எக்ஸாம் எழுதுறாங்க. நம்ம பாப்பா வந்து சொன்னாங்க, சார் டெய்லி உங்களை கேட்பா, ரிவ்யூ போயிட்டு வரப்பா, சாரை பார்த்தீங்களான்னு. மாமா அவனுக்கு என்னம்மா சாக்லேட் வாங்கி தரவா? வாங்கி தரவா? என்ன சாக்லேட் வேணும்? சரி ஒரு வாட்டி சொல்லிடு. வெல்கம் டு சொல்லு. சத்தமா சொல்லு. வெல்கம் டு. அடுத்து சரி, ஹாப்பி பொங்கல். பொங்கல் அதுவும் அம்மாவுக்கு உனக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க இல்லடா. சரிங்க. அட்டெம்ப்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்க? அப்புறம் அட்டெம்ப்ட் வந்து சிஏல ஒரு 24 போட்டிருக்கேன். குவான்ஸ் ஒரு 22 தான் போட்டேன். ஆனால் நல்ல அட்டெம்ப்ட்னா ஒரு 28 எக்ஸலண்ட் அட்டெம்ப்ட் சொல்லலாம். 28 வரை போடலாம், போட்டுக்கலாம். 22 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரீசனிங் வந்து 1 மார்க் வந்து டைரக்ஷன் பஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. டைரக்ஷன் வந்து ஈஸியாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஒரு 18 to 21 போடலாம். அவ்வளோதான் போட முடியும். ஓகே. இங்கிலீஷ் ஈஸி. இங்கிலீஷ் நல்லா பண்ணலாம். நிறைய பேர் 17-20 ரீசனிங் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கான்ஸ் மட்டும் ஈஸி. மற்ற ரெண்டு விட்டோம். ஒரு 22-20. ஓகே பரவாயில்ல. ஓகே சார். க்ளோஸ் டு 80 கிட்ட வருமா? 82 வரலாம். ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. ரீசன்ட் அட்டம் தான். ஹாய், நீங்கள்? ஹலோ, நான் வந்து ஜிகே வந்து ஜென்ரல் அவேர்ஸ் வந்து 19 போட்டிருக்கேன் சார். ஓகே. அப்புறம் ரீசனிங் வந்து 16 போட்டிருக்கேன். ஓகே. குவான்ஸ் வந்து 17. ஓகே. குவான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கடைசியில் இந்த அப்போ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அப்ராக்சிமேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே. ப்ரிலிம்ஸ் எடுக்கலையா அது கடைசியில் கீழே பாதாளத்தில் கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணிட்டேன். ஓகே. அது ப்ரிலிம்ஸ் பிஓ லெவலில் தான் இருந்துச்சு, மெயின்ஸ் லெவல்லே இல்லை. ஓகே. இன்னொரு இங்கிலீஷு நான் வந்து 25. ஓகே, சூப்பர். ஸோ இவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி நம்ம சேனலில். ஸோ பிரதர் தண்டாயுதபாணி எஸ்பிஐ பிஓவில் பேசினேன் ரீசெண்டாக. ஆமாம். ஒரு போன வாரம் பேசின இன்டர்வியூ டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. சும்மா தான் இப்போ மெயின்ஸ் இப்போ அது எப்படி கிளியர் ஆச்சுன்னே தெரியல. ஃபிலிம்ஸ் சும்மா எழுத வந்திருக்கேன். சரி, ஓகே. இருந்தாலும் மற்றவங்க நல்லா டெடிக்கேட்டடாக இது பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக தான் இருக்கும். ஆப்டி ஈஸி தான் வந்து. ஆமாம், நான் வந்து தெரியாம ஃபிலிம்ஸே எப்படா அப்படின்ற மாதிரி இருந்தாரு. சரி ஓகேப்பா. எனக்கு இந்த அளவுக்கு நான் ஆக்சுவலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஓகே, அது முன்னாள். சரி ஓகேப்பா. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? மாடரேட்டாக தான் இருந்துச்சு ஓவராலாக. சிஏ வந்து செப்டம்பர்லேருந்து நிறையா கேட்டிருந்தாங்க. செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு எப்படியும். அடுத்து வந்துட்டு ரீசனிங் வந்துட்டு பஸ்ஸெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு உள்ளே போய் ரீட் பண்ணி பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது உள்ளக்க. அதனால் அதுவும் 20-25 தான் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஆப்டிடியூட் வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். ஆனால் வந்து டைம் அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் நின்னா போட்டலாம். ஓவரால் அட்டெம்ப்ட் பார்த்தா எனக்கு 85 போட்டிருக்கீங்க. சூப்பர். கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க? செப்டம்பர் அக்டோபர் நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய பேரோட அட்டெம்ப்டே பார்த்தீங்கன்னா அந்த 90 வரைக்கும் தான் இருக்கு. ஒரு சிலர் தான் ரொம்ப 100 கிட்ட மேலே சொல்றாங்க. 80-75லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க எவ்வளோப்பா? 87 சார். 87 போட்டிருக்கீங்களா? எது கஷ்டமா இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டமா இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? எந்த மந்த் அதிகமாக கேட்டிருந்தாங்க? செப்டம்பர் தான் சார் மோஸ்ட்லி கவர். ஓகே. நவம்பர் டிசம்பர்லாம் வந்துச்சா? அது 1-2 வந்துச்சு அவ்வளோதான். அதான் சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டப்ப நவம்பர் டிசம்பர் பெருசா கேட்கல அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் செப்டம்பர் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. செப்டம்பர் அக்டோபர். ஓகே. இது ரீசனிங் டஃப்பா? ரீசனிங் மாடரேட் சார் போடலாம். மாடரேட் தான் சார் எல்லாமே. 20 எவ்வளோ போட்டிருக்கீங்க? 20 போட்டுருங்க. 20 போட்டிருக்கீங்க. நீங்க எவ்வளோ போட்டிருக்கீங்க அட்டம்? டோட்டலாக 90 போட்டிருக்கீங்களா? சரி பரவாயில்ல. கேமரா 90 போட்டிருக்கீங்க. ஓகே. குவான்ஸ்பா? குவான்ஸ் 22 போட்டிருக்கு. 22 போட்டு அது போகிற மாதிரி சார் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் கன்ஸ். அந்த அப்ராக்சிமேஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அப்ராக்சிமேட் 4-5 டிஏ எப்படி இருந்துச்சு? டிஏ வந்துட்டு
ஒரு இதுதான் போடுற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. ரெண்டு கிட்ட போடலாம். ரொம்ப கஷ்டமா இல்ல? ரொம்ப கஷ்டமா இல்ல. கொஸ்டின் லென்த்தியா இருந்துச்சு. ஆனா அப்ரோச் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா குவான்ட்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, 30 வரைக்கும் போட்டுருக்கலாம், ஆனா அது டைம் கன்சியூம் ஆச்சு, போட முடியல அப்படின்னு. அடுத்து குவாட்ரேட்டிக் வச்சு அந்த இதெல்லாம் வந்து குவாட்ரேட்டிக் பழைய பேட்டர்னா இல்ல நியூ பேட்டர்னா? புதுசா என்ன இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு எடுத்து அதை நம்ம மெர்ஜ் பண்ணி சரி சரி ஓகே ஓகே. நம்ம பார்த்திருப்போம் தானே மார்க்ல. நீங்க இதுல கேட்டன்ஸ் பார்த்த மாதிரி தான். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சரி ஓகே ஃபைன், பாவம் எவ்வளவு கட் ஆஃப் வருது அப்படின்னு. மேபி எல்லாரோட அட்டம் 90 கிட்ட தான் இருக்கு. சரி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஷிஃப்ட் பொறுத்து தான் தெரியும் நமக்கு என்னன்னு. சரி பார்க்கலாம். சரி தேங்க்ஸ். ஹாப்பி பொங்கல். எங்க பொங்கலை செலிப்ரேட் பண்ண வர்றாங்க. ஹாப்பி பொங்கல். நானும் கிளம்பிட்டு ஒரு 11 மணிக்கே கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகேப்பா, முடிச்சு செலிப்ரேட் பண்ணலாம். படம்லாம் பார்த்துட்டீங்களா? இங்கே படம் வாங்க. சரி முடிச்சு இன்னைக்கு பாருங்க. சரி ஓகே. ஹாய், எவ்வளோ போட்டீங்க? 82 போட்டிருக்கேன். ஓகே, எது கஷ்டமா இருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு? ஜிஏ செக்ஷன் வந்து கஷ்டமா இருந்துச்சு சார். ஓகே. வந்து எல்லாமே டைரக்டா எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெப்தா படிச்சிருந்தா மட்டும்தான் போட முடியும். ஒரு 10 to 15 போடலாம் சார். ஓகேப்பா, நிறைய பேர் கஷ்டம் தான் சொன்னாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வாட் யூ ஃபீல்? பார்க்க 15 above வரைக்கும் போட்டிருக்கலாம். ஓகே. ரீசனிங் ஈஸியா இருந்தது சார். வந்து ஒரு ரெண்டு இருந்துச்சா? எனக்கு ஈஸியா இருந்தது. ரெண்டு பசில் போட்டேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மிஸ்லேனியஸ்லாம் ஒன்னொன்னா பிக் பண்ணி அடிச்சிட்டேன். ஒரு 25 அதுவும் போடலாம். 25 வரை போதும். சூப்பர். இது குவான்ட்ஸ் ஈஸியா இருந்தது. அது இப்போ டேட்டா சஃபிஷியன்சி, மற்ற மிஸ்லேனியஸ், இந்த சிம்பிளிஃபிகேஷன், இது அப்ராக்சிமேஷன் கேட்டிருந்தாங்க, 5 கேட்டிருந்தாங்க. அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதுவும் டேரெக்டாக 1 2 ஒரு 3 to 4 கேட்டிருப்பாங்க. அது வந்து அதிலே ஒரு 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு 3, அப்புறம் அந்த பை சார்ட் டிஏ ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வெறும் சிங்கிள் வேரியபிள் தான், அது X% Y% அந்த மாதிரி வச்சுருந்தது. அப்புறம் ஒரு பார் கிராஃப் இருந்தது, அது போட்டுடலாம். இது போட்டாலே ஓரளவு 25 கிட்ட போடணும். 25. சூப்பர். இங்கிலீஷ்லாம் அது வந்து நம்மளை போடுறது தானே சார். எவ்வளோ போட்டிருக்கீங்க? அது வந்து நான் வந்து 23 போட்டேன். சூப்பர். ஓவராலா 82 போட்டேன் சொல்லியிருந்தீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். உங்கள்கிட்ட 90 கேமராவில் வர வேண்டாம். சரி ஓகே. 90 போட்டிருக்காரு ஒரு ஃப்ரெண்டு. சரி ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ மக்களே, அட்டெம்ப்ட் எவ்வளோ? 72. 90 போட்டிருக்கீங்களா? எது டஃப்பாக இருந்துச்சு? கரண்ட் அஃபேர் தான் சார். படிக்காமலே படிச்சிருக்கோம். இப்போ செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து அதிகமா கேட்டாங்க. படிச்சிருந்தாலுமே அட்டன் பண்றது கஷ்டம் தான். ரொம்ப இன்டெப்த் அஃபேர்ஸ் லைன் பை லைன் ரீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுமா? இது இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் மாடரேட்டா இருந்துச்சு. அது என்னன்னா கம்பைன்டு இதா. இங்க வாங்க, வெயில்ல நிக்காது. குவான்ட்ஸ் எவ்வளோ? குவான்ட்ஸ்ல 23 போட்டேன். 23 போட்டிருக்கீங்களா? ரீசனிங்மா? ரீசனிங்ல 20 போட்டிருக்கீங்களா? சூப்பர். ஓவராலா? சார் எல்லாரும் இல்ல நான் வந்து எல்லாருமே கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 75 தான் சொல்லியிருக்காங்க. ரீசனிங் எவ்வளவு போட்டீங்கம்மா? 17 பாருங்க, 17 தான் போட்டிருக்காங்க. ரீசனிங் ரொம்ப கஷ்டமா? பசில் சால்வ் பண்ண வந்துச்சுங்க சார். அந்த அவங்க 2-3 இது கொடுத்துட்டு, அதாவது டைரக்டா பசில் கொடுக்காம 2-3 கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த கண்டிஷனை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே அதை சால்வ் பண்ணோம்னா சால்வ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா பசில் சால்வ் ஆகும். ஆனா ஒரே இதுல தான் சால்வ் ஆயிடுச்சு பசில். ஆனா அந்த கண்டிஷனை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு சால்வ் பண்ணணும். ஓகேமா. மேக்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்த மேக்ஸ். கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்துச்சு. ஓகே. ரமணா, நீங்க உள்ள வாங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் தான் சார் ரொம்ப டஃப். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தானா? சரி ஓகேப்பா. எல்லாரோட ரிவ்யூமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த குட் அட்டம் என்ன அப்படின்னா இந்த 85 to 90 ஒரு 90 அபோவ் வரைக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப ரேராக தான் 100 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம கேஆர் லாஜிக்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் IBBS QOக்குமே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் 69 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 69.5 OBCக்கு வந்துருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.